ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிச்சன்லேருந்து வெளியவே வர முடியல. காலையில் கிச்சனுக்குள்ளே போனோம் அப்படின்னா நைட்டே ஆயிடுது இந்த கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். இதனால் கிச்சன் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் சொல்லியிருக்க சில டிப்ஸை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். அது என்ன டிப்புன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். ஃபஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்த பொருளை முதல்ல எடுத்துற வச்சிடணும். நம்ம கத்திரி எடுத்து நம்ம கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். அதை அப்படியே வச்சுருப்போம். அந்த மாதிரியெல்லாம் வைக்காமல் நம்ம லைட்டர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டக்குன்னு அதை நம்ம லைட்ரு பாக்ஸ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, நைஃபு, அதுக்கப்புறம் கத்திரி எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அதில் எடுத்து கையோடு வச்சிடணும். அப்படி வச்சுட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு சில வேலைகள் கம்மியாகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு தினமுமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். இல்லைன்னா கழுவியே விட்டுடுறது ரொம்ப நல்லது. நம்ம தினமும் அடுப்பை க்ளீன் பண்ணி வச்சுருக்கும் போது அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். நம்ம குக்கிங் பண்ணும்போது அந்த அடுப்பு க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னாவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். நம்மளுக்கு டென்ஷனே ஆகாமல் எவ்வளோ நேரம் குக்கிங் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணலாம். அது க்ளீனாக இல்லாதப்போ தான் நம்ம என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தோணும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடுப்பு கிட்டே இருக்க அந்த டெயில்ஸ் ஏரியாவுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம தொடச்சி விட்டுக்கலாம். அது இன்னுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு கிட்ட எல்லாம் எல்லா பக்கமும் நம்ம நீட்டாக தொடச்சி விட்டுருப்போம். ஆனால் அடுப்புக்கு அடியை தொடச்சே விட்டுருக்க மாட்டோம். அந்த மாதிரி பண்ணாமல் ஒவ்வொரு டைம் அடுப்பு துடைக்கும் போதும் அடுப்பை தூக்கி விட்டு அடுப்புக்கு அடியே இருக்க வேஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி காஞ்சி போய் ரொம்ப ஒரு மாதிரி இல்லாமல் அந்த ஸ்ட்ரெயின் எல்லாம் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மளிகை சாமானமெல்லாம் டப்பாவில் போட்டு வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவோன்னா, அந்த பாக்ஸில் அப்படியே ரீஃபில் பண்ணாமல் நம்ம அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணி வச்சோம் அப்படின்னா தனியாக இந்த மசாலா டப்பாங்களெல்லாம் நம்ம தனியாக வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. அதே போல் இந்த அஞ்சரை பெட்டி எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதை நம்ம குக்கிங் முடிச்சுட்டு எடுத்து வைக்கும் போது ஒரு ட்ரை துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாவே பளபளன்னு இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் நம்ம வாஷ் பண்ணோம், இல்லை அது ஃபுல்லாக காலியானதுக்கப்புறம் வாஷ் பண்ணோம்னா போதும். அதே போல் இந்த உப்பு ஜாடி, அதுக்கப்புறம் இந்த நம்ம அடுப்பு பக்கத்தில் வச்சுருக்கிற மசாலா டப்பா, இந்த மாதிரியெல்லாம் ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் சும்மா இப்படி தொடச்சி வச்சோம் அப்படின்னாவே பார்க்குறக்கு அவ்வளோ பளபளன்னு இருக்கும். மெயினாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கழுவின பாக்ஸ் மாதிரி அவ்வளோ பளபளன்னு இருக்கும். நம்ம எல்லா பக்கம் கவுண்டர் டாப்லேருந்து எல்லா பக்கமே நம்ம தொடச்சி விடுவோம். அதே போல் நம்ம மசாலா டப்பாங்கள்லாம் வைக்கிற செல்ஃப்லேயுமே தினமும் நம்ம க்ளீன் பண்ணும்போது தொடச்சி விட்டோம் அப்படின்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம என்ன தான் பாத்திரம் விளக்கி சுத்தமாக வச்சுருந்தாலும் நம்ம அடுக்கி வைக்கிறதுல தான் அழகே இருக்குது. ஸோ நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீட்டாக அடுக்கி வைங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டு சிங்கில் அப்படியே கொண்டு வந்து பிளேட்டை வைக்காமல் அதில் இருக்கிற வேஸ்ட் எல்லாமே எடுத்து நம்ம வேஸ்ட் போடுறதுக்கு டப்பா வச்சுருப்போம் பார்த்தீங்களா, சிங்க்கு பக்கத்துலேயே அந்த டப்பாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கையோடு பிளேட்டெல்லாம் சாப்பிட்டதையும் பிளேட்டெல்லாம் கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே சொல்லுங்கள். சாப்பிட்ட உடனே பிளேட் கழுவிட்டோம் அப்படின்னாவே சிங்கில் போடுற பாத்திரத்தில் பாதி பாத்திரம் கம்மியாகும்னு நான் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டு கையோடு இந்த பிளேட்டுங்களை கழுவி வைக்கிறது நல்ல பழக்கம். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கிங் பண்ணிகிட்ருக்கவே பாதி பாத்திரத்தை நம்ம விளக்கிடணும். உங்களுக்கே தெரியும் என்னுடைய அக்ஷய பாத்திரம் எப்போவுமே எவ்வளோ நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் எவ்வளவோ பாத்திரம் கம்மியாயிருச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் குக்கிங் பண்ணிகிட்ருக்கவே நான் ஒரு சில பாத்திரங்களை நான் விளக்கி வச்சுருவேன். எந்தளவுக்கு கம்மியான பாத்திரங்களை யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மியான பாத்திரங்களை யூஸ் பண்ணுறேன் இப்போல்லாம். அதே சமயம் நம்ம சாப்பாடு செஞ்சிட்ருக்கவே ஒரு சில பாத்திரங்களெல்லாம் விளக்கி வைக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே எனக்கு இந்த சிங்கில் இருக்க பாத்திரமெல்லாம் காலி ஆயிடுது. சீக்கிரமாக கிச்சனை விட்டு நான் வெளியுமே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன். அதனால் நம்ம குக்கிங் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு தோசை சுடுறோம் அப்படின்னா தோசை சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் விளக்குறதுக்கு தோசை சுடவே ஒரு 4 பாத்திரத்தை விளக்கிடலாம்.
நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரம் விளக்கிட்டு ஒவ்வொரு டைமும் இல்லைனாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த சிங்க்கை வந்து அப்புறம் வந்து அந்த டைல்ஸ் ஏரியா, அந்த பைப்பு எல்லாமே நீட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டு, அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா, சிங்க் வந்து பார்க்குறக்கு பளபளன்னு இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நைட்டு வந்து கம்பல்சரி இதெல்லாம் பண்ணிவிட்டு படுத்து தூங்குனீங்க அப்படின்னா, காலையில் வந்து இந்த சிங்க்கை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வெஷல் வாஷிங் முடிச்சுட்டு சிங்க்கெல்லாம் கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற கிச்சன் டவலையுமே கையோட அலசி காய போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த வேலை குக்கிங் பண்ணுறதுக்குள்ளே அது நீ சூப்பராக காஞ்சிரும். காலையிலையாக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே மிக்ஸியுமே கொஞ்சம் வந்து நம்ம ஒரு ட்ரை துணியை வச்சு நீட்டாக தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அதுவுமே பளபளன்னு தான் இருக்கும். ஒரு 2 நாளைக்கு ஒரு டைமோ 3 நாளைக்கு ஒரு டைமோ ஸ்ப்ரே பண்ணி விட்டு நீட்டாக தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா மிக்ஸி பார்க்குறக்கு அவ்வளோ பளபளன்னு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளீனிங்கெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறதுனால கிச்சன் எப்போவுமே க்ளீனாக பளிச்சுன்னு தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா, நம்ம மசாலா டப்பாவெல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை கையோட அந்த இடத்துலையே கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து ஆர்கனைஸ் தனியாக பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கிங் பண்ணும்போது இந்த தோசை கரண்டி, குழம்பு கரண்டி எல்லாத்தையுமே நம்ம அடுப்பு மேலே கீழே வச்சோம் அப்படின்னா அது எல்லாமே குழம்பு எல்லாமே கீழே ஒட்டிடும். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி தட்டு வச்சு வச்சோம் அப்படின்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். இப்போல்லாம் எல்லார்த்து வீட்லேயுமே இந்த மாதிரி கொசுவலை கண்டிப்பாக போட்டிருப்போம். அந்த கொசுவலையுமே வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்து துவைச்சிட்டோம் அப்படின்னா தான் பளபளன்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து நம்ம கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கம்பல்சரி கிச்சனை வந்து நீட்டாக கூட்டி குப்பையள்ளி போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக நீட்டாக பளபளன்னு இருக்கும் கிச்சனு. அதை வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன தான் கூட்டியே விட்டுட்டாலும் நம்ம வந்து குப்பையள்ளி போடுறதுக்கு மொடை போட்டுட்டு கம்முன்னு வச்சுட்டு போயிடுவோம் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாமல் இந்த விஷயத்த ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கையோடு வந்து குப்பையள்ளி கொட்டிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்க் ஏரியா பக்கத்துலேயே வந்து கண்டிப்பாக எல்லாருமே மேட் போட்டிருப்போம். அப்படி போடலை அப்படின்னா கூட கம்பல்சரி மேட் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம பாத்திரம் விளக்கும் போது விழுகிற தண்ணியை அப்படியே கையோடு தொடச்சி விட்டுறலாம். அதே சமயம் ரொம்ப நேரம் நின்று பாத்திரம் விளக்கும் போது வெறும் காலோடு நின்று விளக்கணும் அப்படின்னாலுமே கால் ரொம்பவே வலியாக இருக்கும். இந்த மேட் மேலே நின்று விளக்கும் போது வலி கம்மியாகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு டிப்ஸா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணியிருக்கும். ஆனால் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உண்மையாலுமே கிச்சனில் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஈஸியாக வந்து கிச்சன் க்ளீன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் மொபைலுக்கே டெலிவரி பண்ணுவேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.